இன்றைய வேத வசனம் மீகா 6:8. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? அருமையானவர்களே, தெய்வீக சுபாவங்களுக்குள் இனிமையான சுபாவம் மனத்தாழ்மையாகும். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார். உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஸ்பர்ஜனை குறித்து உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். அவருடைய பிரசங்க சாதுரியத்தினாலே ஆயிரக்கணக்கான மக்கள் கர்த்தரண்டை இழுக்கப்பட்டார்கள். அவருடைய ஜெப ஜீவியத்தினால் அநேகர் ஆர்வமடைந்து ஜெப வீரர்களாய் மாறியிருக்கிறார்கள். மேலும் அவர்கிட்ட இருந்த விசேஷித்த குணம் ஒன்று என்னென்னா, அது அவருடைய தாழ்மை தான். ஒரு தடவை ஸ்பர்ஜனுடைய ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது பிரசங்க நேரம் வரையிலும் ஸ்பர்ஜனை அங்கே காணவில்லை. ஸ்பர்ஜனை ஆலயத்து மூப்பர்கள் பல இடங்களில் தேடி பார்த்தபோது அவர் தனியாக ஒரு மூலையிலே முழங்கால் ஊன்றி அழுது கொண்டிருக்கிறதை கண்டார்கள். அவருடைய கண்கள் அழுது சிவந்து போயிருந்தது. ஒரு மூப்பர் வந்து அவரை மெதுவாக தட்டி, பிரசங்க நேரம் வந்துவிட்டது, வருகிறீர்களா என்று அழைத்தார். ஆனால் ஸ்பர்ஜனோ, இல்லை, நான் வரவில்லை. நான் எவ்வளவோ பிரசங்கித்தும் கூட போதுமான அளவு மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிற வரைக்கும் நான் என்னை தாழ்த்தி அழுது கொண்டிருக்கிறேன், நீங்கள் போய் பிரசங்கியுங்கள் என்றார். அந்த மூப்பர் வேறு வழி இல்லாமல் பிரசங்க பீடத்தில் ஏறி தனக்கு தெரிந்த கர்த்தருடைய வசனங்களை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். யாருமே எதிர்பார்க்காத வகையில் அன்றைக்கு 600க்கும் அதிகமான நபர்கள் கண்ணீரோடு மனம் திரும்பினார்கள். அருமையானவர்களே, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்த்தப்படுவீர்கள். வேதம் சொல்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவனவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான். அருமையானவர்களே, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் மகிமையும் ஐஸ்வர்யமும் ஜீவனுமாம் என்று வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, சின்ன பிள்ளையை போல நம்ம தாழ்த்தலாமா? இன்றைக்கி கொஞ்சம் வாழ்க்கையில் உயர்ந்துட்டா, ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டா, இல்லை படிச்சுட்டா எவ்வளோ பெருமை வந்துடுது. அருமையானவர்களே, ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது மனத்தாழ்மையை தான். ஆண்டவர்கிட்ட அந்த மனத்தாழ்மையை கேட்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரே, எனக்கும் எங்களுக்கும் மனத்தாழ்மையை அதிகமாய் தாங்கன்னு சொல்லி கேட்குறோம். ஆண்டவரே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களப்பா. அந்த மனத்தாழ்மை எங்களுக்கு தாங்கப்பா. எந்த விதத்திலும் எங்களை நாங்கள் உயர்த்தி விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க எங்கள் நினைவிலும் எங்கள் பேச்சிலும் எங்கள் நடக்கையிலும் தாழ்மையை தரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உங்கள் கிருபப்பா. இதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் முன்னேற கிருபை தாங்க. தாழ்மை குணத்தால் எங்களை அலங்கரிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தாழ்மையுள்ள